சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்று வரும் மாமன்ற கூட்டத்தில் 2024-25 ஆண்டிற்கான பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். இந்த காட்சியை பார்க்கிறேன். படைப்பாற்றல் மற்றும் பள்ளிகளில் முன்னேற்றம் ஆகியவற்றை காட்சிப்படுத்தி பாராட்டு விழா நடத்தப்படும். அறிவிப்பு 2024-25 கல்வியாண்டில் சென்னை தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் கொண்டாடப்படும் பள்ளி ஆண்டு விழாக்களுக்கு பாராளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு மேயர், மதியார்குரிய துணை மேயர், மாமன்ற உறுப்பினர், உயர் அலுவலர்கள் மற்றும் பள்ளியில் பயின்று முன்னாள் மாணவர்கள் ஆகியோர்கள் அழைக்கப்படுவார்கள். இவ்விழாவில் மாணவர்கள் படைப்பாற்றல் மற்றும் பள்ளிகளில் முன்னேற்றம் ஆகியவற்றை காட்சிப்படுத்தி பாராட்டவும், மாணவர்களின் வளர்ச்சி மற்றும் வழிகாட்டும் விதமாக பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாட 419 சென்னை பள்ளிகளுக்கு ரூபாய் 28.50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு எண் 16. பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் தற்போது ஜெண்டர் கிளப் செயல்பட்டு வரும் 92 நடுநிலை, 38 உயர்நிலை, 32 மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதிய விளையாட்டு அறிமுகப்படுத்தப்படும். அறிவிப்பு. பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் தற்போது ஜெண்டர் கிளப் செயல்பட்டு வரும் 92 நடுநிலை, 38 உயர்நிலை, 32 மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கற்றலை எழுத்து வடிவமாக நோக்கும் வகையில் சிந்தனை சிறக்க தடையை உடை என்ற விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்குரிய புத்தகங்கள் கொள்முதல் செய்து வழங்குவதற்காகவும் மற்றும் அதற்கான பயிற்சிக்காகவும் ரூபாய் 22.35 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு எண் 17. சென்னை தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பயின்று வரும் 75,793 மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பாடத்தின் வாசிப்பு திறன் மற்றும் எழுத்து திறன்களை மேம்படுத்தவும் மற்றும் அடிப்படை கணித திறன்களை வளர்க்க ஏதுவாக ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல். அறிவிப்பு. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து மண்டலங்களிலும் உள்ள 208 தொடக்க பள்ளிகளில் பயிலும் 43,001 மாணவர்கள் மற்றும் 130 நடுநிலை பள்ளிகளில் பயிலும் 32,792 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்கள் தம் வாசிப்பு மற்றும் எழுத்து திறன்களை மேம்படுத்த மொழி பாடங்களாகிய தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் திறன்களை வளர்க்கவும் மற்றும் கணித பாடத்தில் அடிப்படை கணித்திறன்களை வளர்த்து கொள்ளும் வகையில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து அப்பயிற்சியின் வாயிலாக பள்ளி ஆசிரியர்கள் அவர் தம் திறன்களை வளர்த்து கொள்ள ஏதுவாகவும் அப்பயிற்சியின் மூலம் ஆசிரியர்கள் பெற்ற கற்றலை அடிப்படையில் மாணவர்களுக்கு